அவங்களுக்கு வேற சிந்தனையே கிடையாது. ஆறாவது அறிவுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. யார் சாகுறாங்க, எரு செத்து போயிட்டாங்க, நம்மளை மாதிரியே ஒரு குரூப் செத்து போச்சே, நம்மளை மாதிரி நம்ம வீட்டில் இருக்க குழந்தை மாதிரியே ஒரு குழந்தை செத்து போச்சு, நமக்கு பதறோம். கரூரில் ஒரு 1.25 வயசு குழந்தை செத்து போனப்போ நமக்கு என் வீட்டில் ஒரு குழந்தை செத்து போன மாதிரி நம்ம பதறணும். நம்ம யாரும் விஜய் ரசிகர்களோ விஜய் கட்சிக்காரங்களோ கிடையாது. ஆனால் நமக்கு பார்த்துட்டு ஐயோ பச்சை பிள்ளை செத்துருச்சு, ஐயோ குழந்தை செத்துருச்சுன்னு அழுகுறோம். ஆனால் அவங்களுக்கு அந்த ஃபீலிங்கே இல்லைங்க. குழந்தை செத்து போனால் செத்து போட்டுங்கிறான். இன்னும் இந்த குழந்தை போனால் நான் திருப்பி என் புருஷன் இருக்கான், திருப்பி இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. லேடிஸே இப்படி பேசுகிறாங்கங்க. இப்போ சேலத்துலேயே அந்த லேடி அப்படி தான் பேசுது. 2 வயசு குழந்தை செத்தா சாகட்டும், நான் விஜய் பார்க்க வந்தேங்கிறாங்க. என்ன ஜென்மங்க நீங்களாம்? அவன் ரிப்போர்ட்டர் செருப்பை கழட்டி அடிக்கிற மாதிரி கேட்குறான். அவன் வந்து ஒரு இன உணர்வு கொண்ட, தமிழ் உணர்வு கொண்ட, ஒரு அடிப்படை ஒரு அறம் கொண்ட, அறச்சீற்றம் கொண்ட செய்தியாளர். அவனால் கேட்டுட்டு சும்மா இருக்க முடியல. மைக்கு பிடிச்சி கேட்குறான், அறிவில் அப்படிங்கிறான். முதல்ல அந்த தம்பியை நான் பாராட்டுறேன். கோபத்தில் கேட்குறான். அது வெக்கம் இல்லாமல் பல்லிழிக்குது. விஜயை பார்க்க வந்தான், விஜயை பார்க்க வந்து ஏமா உன் குழந்தை செத்துருமா? அந்த குழந்தை கிடைக்காம எத்தனை பேர் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தைய பெற்று ஏமா நடிகனை பார்க்க வர? குழந்தைய இந்த வெயிலில் 12 மணி to 3 மணி அவன் செலக்ட் பண்ணுற டயத்தை பாருங்கள். கேட்டால் திமுக திட்டப்பட்டு ஒதுக்குச்சுக்குவாங்க. ஆனால் இவங்க தான் பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. மதியம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் டைம் கட்டுறது விஜய் கட்சி தான். ரிப்போர்ட்டர் எல்லாத்தையும் கேட்டு சொல்கிறேன், டைம் யார் ஒதுக்குனான்னு. இன்னொன்று தெரியுமா, இவங்க இந்த பவுன்சரை ரெடி பண்ணாங்கல்ல இந்த விஜய் கட்சியில், எல்லாரும் சாக தயாராக இருங்க, வாட்டர் கேன் கொடுக்க மாட்டோம், சாப்பாடு போட மாட்டோம், சாக ரெடியாக இருக்கீங்களே அப்படின்னு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்களே, பெரிய ஏதோ போருக்கு போகிற மாதிரி. அவங்ககிட்ட போய் வெற்றி கேட்டிருக்காப்புல. மதுரை செய்தியாளர், நியூஸ் 18 தமிழ்நாடு வெற்றி செய்தியாளர் போய் கேட்டிருக்காரு, என்னங்க சார் எப்படி சார் குழந்தைங்களையும் இப்போ இப்படி பலவீனமானவங்க மாற்றுத்திறனாளிகள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் விடுறீங்க? நான் தான் விட்டேங்கிறான் அவன். இல்லை என்ன போலீஸ் என்னை கேட்டால் போலீஸ் இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும், எடுத்தா திமுக அரசு எங்களை முடக்க பார்க்கிறதா அப்படிங்குவாங்க. மக்கள் சாகக்கூடாது, மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுத்தா எங்களை முடக்க பார்க்குறீங்களா, எங்களை அடக்க பார்க்குறீங்களாங்கிறாங்க. எனக்கு இந்த கூட்டத்தை, விஜய் ரசிகர்கள் கூட்டத்தை பார்க்கும்போது ஆரிராரோன்னு ஒரு பாக்கியராஜ் படம் வந்து தெரியுமா, ஓ கண்ணுக்கு ஒரு நினவா என்ன பாடச்சா ஒரு பாட்டு தெரியுமா, அதில் ஃபுல்லாக பைத்தியங்கள், மனநிலை சரியில்லாதவங்களை வைத்து பாக்கியராஜ் வந்து ட்ரைனிங் கொடுப்பார். ஒருத்தன் நிற்பான், ஒருத்தன் ஓடுற மாதிரி ட்ரை பண்ணுவான், ஒருத்தன் ஓடிடுவான், ஒருத்தன் காம்பவுண்ட் சுவரை தாண்டி போவான், பானுபிரியா அப்படியே உட்காந்த இடத்துலேயே இருக்கும். எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி இருங்க அப்படின்னு பாக்கியராஜ் ஸ்டைலில் அவர் அடக்குவார். பார்க்க நமக்கு காமெடியாக இருக்கும், சினிமாவாக பார்க்க காமெடி. ஆனால் ஒரு அரசியல் கட்சியே பாக்கியராஜ் நடத்துகிற மனநிலை சரியில்லாத கூட மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது?